Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.4ல first question பார்க்கிறோம். Question என்னன்னா reduce each of the following rational expressions to its lowest form. அதாவது rational expressions அதோட lowest form நம்ம reduce பண்ணோம். இப்போ first subdivision rational expression என்ன கொடுத்திருக்காங்க x square minus 1 by x square plus x. So rational expression lowest form reduce பண்ணனும்னா first numerator and denominator அத factors நம்ம எழுதணும். இப்போ x square minus 1 இத நீங்க x square minus 1 square அப்படினு எழுதலாம். ஏனா 1 square வந்து 1 தான். இப்போ பாத்தீங்கன்னா இது a square minus b square அப்படினு இருக்கு. அப்போ இத நீங்க a plus b into a minus b அப்படினு எழுதலாம். அப்போ இத நீங்க x plus 1 into x minus 1 அப்படினு எழுதலாம். So numerator x plus 1 into x minus 1 அப்படினு எழுதலாம். இப்போ denominator பாத்தீங்கன்னா x square plus x. So இதில் x நீங்க காமன் எடுத்தீங்கன்னா மீதி என்ன வரும் x plus 1. இப்போ அடுத்த ஸ்டெப்பை காமன் ஃபேக்டர்ஸை நம்ம கேன்சல் பண்ணோம். இப்போ x plus 1 காமனாக இருக்குது. அப்போ நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ மீதி இருக்கிறது என்ன x minus 1 by x. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை அதோட லோவஸ்ட் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன x square minus 11x plus 18 by x square minus 4x plus 4. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதணும். அப்போ நியூமரேட்டர் என்ன x square minus 11x plus 18. ஸோ இது ஃபேக்டர்ஸாக எழுதணும்னா இப்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா minus 11. ஸோ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் minus 9 minus 2. ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18, ஆட் பண்ணிங்கன்னா minus 11. ஸோ இது நீங்கள் எப்படி எழுதலாம் x square minus 9x minus 2x plus 18 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் எக்ஸை காமன் ஆட்டிங்கன்னா மீதி என்ன வரும் x minus 9. அடுத்த டூ டேர்ம்ஸில் minus 2 காமன் ஆட்டிங்கன்னா மீதி என்ன வரும் x minus 9. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன x minus 2 into x minus 9. ஸோ நியூமரேட்டரை நீங்கள் x minus 2 into x minus 9 அப்படின்னு எழுதலாம். இப்போ அடுத்து டினாமினேட்டர் ஈக்குவேஷன் என்ன x square minus 4x plus 4. ஸோ எந்த ரெண்டு வேல்யூஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 வரும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -4 வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அது எந்த வேல்யூஸ்னால் -2 ஏன்னா அது ரெண்டு வேல்யூஸும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4, ஆட் பண்ணிங்கன்னா -4. அப்போ அது நீங்கள் எப்படி எழுதலாம் x square minus 2x minus 2x plus 4 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டூ வேல்யூஸில் எக்ஸை காமன் ஆட்டிங்கன்னா x minus 2, அடுத்த டூ டேர்ம்ஸில் -2 காமன் ஆட்டிங்கன்னா x minus 2. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன x minus 2 into x minus 2. அப்போ டினாமினேட்டர் x minus 2 into x minus 2 அப்படின்னு நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதியாச்சு. இப்போ காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணலாம். அப்போது இங்கே x minus 2 ஒரு x minus 2 கேன்சல் ஆகுது. அப்போ மீதி என்ன வருது x minus 9 by x minus 2. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன 9x square plus 81x by x cube plus 8x square minus 9x. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம அதோட ஃபேக்டர்ஸாக வந்து எழுத போகிறோம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நியூமரேட்டர் என்ன 9x square plus 81x. ஸோ இதில் 9x வந்து காமனாக இருக்குது. காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் x plus 9 அப்படின்னு வரும். ஸோ நியூமரேட்டரை நீங்கள் 9x into x plus 9 அப்படின்னு எழுதலாம். இப்போ அடுத்து டினாமினேட்டர் ஈக்குவேஷன் என்ன x cube plus 8x square minus 9x. ஸோ இதில் எக்ஸை வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் x square plus 8x minus 9 அப்படின்னு வரும். ஸோ இப்போ x square plus 8x minus 9. ஸோ இதை வந்து அது ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது x square plus 8x minus 9. அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -9 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 8 அப்படின்னு வரணும். ஸோ அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் -9 1. ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 9 minus 1. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -9, ஆட் பண்ணிங்கன்னா 8. அப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் x square plus 9x minus x minus 9 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் எக்ஸை காமன் ஆட்டிங்கன்னா x plus 9, அடுத்த டூ டேர்ம்ஸில் -1 காமன் ஆட்டிங்கன்னா x plus 9. அப்போது ஃபேக்டர்ஸ் என்ன x minus 1 into x plus 9. ஸோ டினாமினேட்டர் வந்து என்ன x into x minus 1 into x plus 9. ஸோ இப்போ காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணலாம். அப்போ x plus 9 கேன்சல் ஆகும். அதே மாதிரி ஒரு x வந்து கேன்சல் ஆகும். அப்போ மீதி என்ன இருக்குது 9 by x minus 1. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன p square minus 3p minus 40 by 2p cube minus 24p square plus 64p. ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை அதை ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது p square minus 3p minus
40. ஸோ எந்த ரெண்டு வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -14 வருது. அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா -3. அது எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் -8, 5. ஏன்னா -8 × 5 என்ன -40. அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா -3. அப்போது நீங்கள் p² -8p + 5p - 40 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் p காமன் எடுத்திங்கன்னா p - 8. அடுத்த 2 டேர்ம்ஸில் 5 வந்து காமன் எடுத்திங்கன்னா p - 8. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன p + 5 × p - 8. ஸோ நியூமரேட்டரை நீங்கள் p + 5 × p - 8 அப்படின்னு எழுதலாம். இப்போ டினாமினேட்டர் 2 × p³ - 24p² + 64p. ஸோ இதில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2p. 2p காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் p² - 12p + 32 அப்படின்னு வரும். ஸோ p² - 12p + 32. ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32, ஆட் பண்ணிங்கன்னா -12. ஸோ எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். -8 -4. ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32, ஆட் பண்ணிங்கன்னா -12. அப்போது p² - 12p + 32. ஸோ அது நீங்கள் ஃபேக்டர்ஸாக எழுதும் போது என்ன வரும் p - 8 × p - 4. ஸோ டினாமினேட்டர் ஃபேக்டர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் 2p × p - 8 × p - 4. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் கேன்சல் பண்ணலாம். அதாவது p - 8 p - 8. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன ரிமைனிங் இங்கே எழுதிக்கலாம் p + 5/2p × p - 4. ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.